அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஃபேமிலியில வந்து அப்பா வந்து டெய்லி வந்து வேலைக்கு போறாரு. ஆனா மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்ன்னு எதுவுமே இல்ல. பிள்ளைங்க வந்து நல்ல காலேஜ் வந்து போக ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி ஃபீஸ நெனச்சாலே அவங்களோட கனவு எல்லாமே வந்து உடைஞ்சு போற மாரி தான் வந்து இருக்குது. ஆனா அதே டைம் ஒரே கிளாஸ்ல நம்ம பசங்க கூட படிக்கிற இன்னொருத்தன் மட்டும் எப்படி வந்து ஸ்காலர்ஷிப் சீட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து வாங்குறான். அவனுக்கு மட்டும் எப்படி இந்த சான்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு என்னைக்காவது நீங்க வந்து திங்க் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். ஆனா இத பத்தி இன்னும் நெறைய பேருக்கு வந்து சரியா தெரியல. தப்பான இன்ஃபர்மேஷன் காரணமா நெறைய பேர் இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த வீடியோல கிளியரா எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து இந்தியால இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு ஜெனரல் கைடன்ஸா தான் வந்திருக்கும். எல்லா முஸ்லீமுக்கும் மட்டும் இல்ல. மோஸ்ட்லி லோ இன்கம் பீப்பிளுக்குமே வந்து கிடைக்கும். அவங்களோட ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் வந்து 8 லேக்ஸ்க்கு கம்மியா இருந்தா இம்மீடியட்டா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கணும். பெருசா லேண்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருந்தா வந்து கிடைக்காது. ஆல்ரெடி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில இல்லாதவங்க தான் அதாவது ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி ஓபிசி கேட்டகரி கொடுத்து தான் நீங்க வந்து ஸ்கூல் இல்லைனா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அதனால ஓபிசி ரிசர்வேஷன் யூஸ் பண்ற லிஸ்ட்ல நம்ம வந்துருவோம். ஸோ இடபிள்யூஎஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓபிசி பெனிஃபிட் தான் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் வந்து 8 லேக்ஸ்க்கு கம்மியா தானே இருக்கு. அப்ப இந்த பெனிஃபிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓபிசி தான் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இடபிள்யூஎஸ் வந்து கிடைக்காது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே சேம் டைம்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓபிசி இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசிஎம் அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அப்படின்னு கொடுத்து வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. இடபிள்யூஎஸ் பத்தி யோசிக்கவே வேணாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஓபிசி பிசிஎம் இப்படி எல்லா கேட்டகரியில இருக்கிறனால ஆல்ரெடி அந்த பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இடபிள்யூஎஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த இடபிள்யூஎஸ் செக்ஷன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு தான் நிறைய பேர் இந்த கோட்டாக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். இந்த அலோகேஷன் நம்ம கம்யூனிட்டியோட எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 10% கோட்டா பத்தின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பேருக்கு தான் வந்து ரீச் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ் பத்தின அவேர்னஸ் அண்ட் பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம். இது நம்மளோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்ற ரைட்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா உண்மையிலே வந்து இடபிள்யூஎஸ்ன்றது ரிலிஜியன் பேசிஸ் எல்லாம் கிடையாது. இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி பேசிஸ்ல வந்து கிராண்ட் பண்ற பொலிட்டிக்கல் அண்ட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி தான். இது கிளியரா வந்து இமோஷனோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து இமேஜின் பண்ணுங்க. டெய்லியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த இன்கம் வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே வந்து சஃபிஷியண்டா வந்து இருக்குது. சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, காம்படிட்டிவ் எக்ஸாம் இது எல்லாமே ஒரு பெரிய கனவாவே வந்து இருக்குது. இந்த மாதிரி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் பொருளாதாரத்துல பின்தங்கியவங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த ரிலீஜனா இருந்தாலுமே சரி, எந்த சொசைட்டியா இருந்தாலுமே சரி, அவங்களுக்காக தான் கவர்மெண்ட் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இடபிள்யூஎஸ்ன்றது முஸ்லீம்காக மட்டும் இல்ல. அதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் மட்டும் கிடையாது. இது ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிற எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு மட்டும்தான். யாரெல்லாம் இதுக்கு குவாலிஃபை, யாருக்கெல்லாம் இது வந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் அதே மாதிரி அதர் கேஸ்டும் இந்த கோட்டாக்கு வந்து எலிஜிபிள் தான். ஆனா அவங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஜெனரலி லெஸ் தேன் 8 லேக்ஸ் வந்து இருக்கணும். ஏன் இது வந்து எகெயின் சொல்றேன்னா இது கிளியர் கட்டா யாருக்குமே வந்து தெரியாம அவங்க வாட்டுக்கு வந்து எனக்கு இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் வந்து எந்த மக்கள்கிட்டயுமே வந்து ரீச் ஆகல. அதனால நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வேண்டியதான் இந்த வீடியோவை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டி லிமிட்ஸ் இருக்கும். வீடு இல்லைனா லேண்ட் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ல வந்து இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லாம நான் ஜெனரல் கேட்டகரி ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் வந்து இருக்குது. இதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் மூலமா எஜுகேஷன்ல 10% அந்த இடம் கிடைக்கும். ஈச் கோர்ஸ்க்கு வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்து ரிசர்வ் பண்ணவங்களுக்கு எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுமே வந்து கிடைக்கும். என்னென்ன கோர்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ, டிகிரி இன் பிஏ, இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ், லா, நர்சிங், ஐடிஐ, மாஸ்டர் டிகிரி, பிஎட், எல்எல்பி, ஃபார்மசி, பாலிடெக்னிக் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தா 10% வந்து சீட் கிடைக்கும். இந்த போஸ்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் இருந்து ஹை கவர்மெண்ட் பொசிஷன் அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்குமே எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கோட்டாவோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். குவாலிஃபிகேஷன் இருந்தும் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் காரணமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டமே. இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா தாலுக் ஆஃபீஸ் இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸ்ல தான் வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணி இடபிள்யூஎஸ் இன்கம் அண்ட் அசட் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கணும்.
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட், பெனிஃபிஷரி ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ரெசிடென்ஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் இல்லைனா அதர் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து வேணும். இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டிக்குமே இடபிள்யூஎஸ் கோட்டாவோட பெனிஃபிட் வந்து கிடைக்கணும்னா இதுக்கு நெசசரியா அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறது தான் நம்ம டியூட்டியே. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்க ஹெல்ப் பண்ணணும். கரண்ட்லி வந்து அட்மிஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பெனிஃபிஷியல். ஸோ இம்மீடியட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. என்னோட ட்ரூ ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் வந்து யாரையுமே வந்து முன்னிலை வந்து படுத்துறதுக்காக வேண்டியெல்லாம் இல்லை. எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தையோட ட்ரீம் வந்து ஃபேமிலியோட இன்கம்னால வந்து தடப்பட்டு எண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் நோக்கமே. இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் கம்யூனிட்டிக்கு தான் இது வந்து அவைலபிள் அப்படின்ட்டு மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணுறது வந்து தப்பு. இது கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு வந்து எகெயின்ஸ்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். கரெக்ட் நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கணும். ஒரு உண்மை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இன்னும் எவ்வளவோ ஃபேமிலிஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கை நிலவு விட்டுட்டு இருக்காங்க. உண்மையில வந்து இந்த ரைட்ஸ் வந்து யாருக்குன்னு தெரிஞ்சா இன்னைக்கு லைஃபே வந்து மாறிடும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? ரைட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே போய் சேரதெல்லாம் இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சரை வந்து மாற்றும். அதை நாம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரே ஒரு வேலை செய்யுங்க. யாருக்காவது இந்த உண்மை வந்து தேவைப்படுற மாதிரி ஒருத்தருக்காவது இது வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஷேர் கூட ஒருத்தவங்களோட லைஃப் வந்து மாத்தலாம். அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும். இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பாருங்க. பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அல்லாவே பெரியவன், அல்லாவே போதுமானவன். ஜஸாக்குல்லாஹ்.